நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் வரு ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால்கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிகிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் வரு ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் வரு எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகாக டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமேலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வரு வந்து ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் அன்றைக்கி தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து these are my friends for 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுடுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால், அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்குற நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்கள்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். The stage is not a joke to stand and talk. I thank all my friends in the media, satellite channels, social media. Social media has become, is actually, there are pros and cons, but social media வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பிடிக்காதவன் கூட வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான்.
இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்ஸஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரில, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும், மா கேண்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்டிருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் இது முடிச்சோன்னே லைக் I don't know, yeah, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperwala 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நான், சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார். கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த. அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரித்து அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபல சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. அது போட்டு சேனல், சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில், நாய்சேகர் காமெடி. அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி மேஸ்காட் டார்லிங் டிடி, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor தான் ஒரு விஷயம். More than being my friend, she believed in the film and she worked day and night. And I'm really indebted to you. Thank you so much. And எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. 12 வருஷம் கழித்து இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஊர் சைடெல்லாம் வந்து எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் பயமாக இருக்குது சார், புதுசாக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார், எல்லாரும் வந்து மைடியர் லவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட போகிறாங்கன்னு. சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச்ட். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்டில் என்னோட கர்நாடிக் மியூசிக், என்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து, மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து
வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடியே ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ எங்கே இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன், எப்போவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளாக வருவேன். நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க, உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ இன்றைக்கி வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடித்து, உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து 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 எப்படா வரோன்ட்டு தூக்கத்தில் சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கோம், இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன், நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். சார், இந்த இதில் ஒரு 2 minutes, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம், பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீமில் அதித்தி,